அன்பார்ந்த தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடுதல் மகிழ்ச்சி. நீங்கள் தயவுசெய்து ஒரு மிக முக்கியமான காரியம் குறித்து நான் பேச இருக்கின்ற காரணத்தினால் இந்த காணொலியை நீங்கள் அன்போடு கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். சைலன்ஸ் இஸ் த ஆக்சிஜன் தட் அலவுஸ் இன்ஜஸ்டிஸ் டு க்ரோ என்பது ஒரு ஆங்கில பழமொழி. அதனுடைய அர்த்தம் நம்ம அமைதியாக இருப்பது என்பது பல நேரங்களில் அநீதியை வளர்த்து விடுகின்ற ஒரு ஆக்சிஜனாக இருக்கிறது என்று பொருள்படும். இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில், குறிப்பாக இந்திய நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடியது அரசமைப்பு சட்டம். அதில் மிக முக்கியமான உரிமை என்பது கருத்துரிமை. கருத்துரிமை இல்லைன்னா வேறு எந்த உரிமையும் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த கருத்துரிமையை நாம் பயன்படுத்த வேண்டும், நம்முடைய கருத்துக்களை நாம் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எந்த ஒரு நாட்டிலும் அங்கு மக்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுவது என்பது ஒரே நாளில் நடந்துவிடக்கூடிய சம்பவம் அல்ல. அது படிப்படியாக அரசமைப்பு சட்டத்தின் விளிமியங்கள் ஒவ்வொன்றாக அளிக்கப்பட்டு கடைசியில் ஒரு உரிமையும் இல்லாத செயல் வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விளிமியங்களாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் தந்திருக்கக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம், சமநீதி, சுயமாக நடைபெறக்கூடிய நீதித்துறை, இன்னும் பல்வேறு சுயாதீன அமைப்புகள், இவையெல்லாம் தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விளிமியங்கள். அவற்றிற்கு இன்றைக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கிறது, அது எப்படி ஒவ்வொன்றாக அளிக்கப்படுகிறது என்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமை இப்படி தொடர்ந்தது என்று சொன்னால் இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடாக நீடிக்குமா என்பதில் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய சகோதரத்துவம், இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற வர்க்கமே இன்றைக்கு மக்கள் மத்தியில் பிரிவினையை இந்து என்றும் இஸ்லாமியர் என்றும் கிறிஸ்தவர் என்றும் பிரிப்பதையும், அந்த சிறுபான்மை சமூகங்கள் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவது, சட்டத்தின் முன்னால் நீதிக்கு முன்னால் சமத்துவம் என்கின்ற கோட்பாடு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் இந்த தருணத்தில் இவற்றுக்காக நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து அரசமைப்பு சட்டத்தின் விளிமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற குரலை கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை மனதில் வைத்து தான் தமிழ்நாட்டில் வாழுகின்ற அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நம்முடைய மக்கள், அதுபோன்று பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், இன்னும் விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்த மக்கள், இவர்களை ஒன்றிணைத்து ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அது வருகின்ற 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ திடலில் வைத்து நடைபெற இருக்கின்றது. அதில் சிறப்புரையாற்றுவதற்கு மேனாள் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள், அதே போன்று நம்முடைய சமூக ஆர்வலர்கள் அண்ணன் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் கலந்து கொள்வதற்கு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். நீங்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த ஜனநாயகம் தொடர்ந்து இருக்க வேண்டும், மக்களாட்சி தத்துவம் தொடர்ந்து நடைபெற வேண்டும், அரசமைப்பு சட்டத்தின் விளிமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவோம். நன்றி.